நான் வணங்குகிறேன். என் தாய் குழந்தையாக இருந்து கன்னியாக மாறி வாழ்ந்த நாடு மட்டுமா? மங்கையராய் அவர் இல்லற நன்கு வளர்த்தது இந்நாடே, அவர் தங்க மதலைகள் ஈண்டு அமுதூட்டியது இந்நாடே, மக்கள் துங்கம் உயர்ந்து வளர்க என கோயில்கள் சூழ்ந்தது இந்நாடே. இந்த காட்சியை கண்ணுல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அம்மாவுடைய திருமண நாள், நம்ம அப்பாவுடைய கையை பிடித்து தலை குனிந்து மணமகளுக்கே உரிய நாணத்தோடு நடந்து நம்முடைய தந்தையின் வீட்டில் நம் தாய் காலெடுத்து வைக்கிற காட்சியை ஒரு நிமிடம் நீங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். பாரதி கொண்டு வர வைக்கிறார். மங்கையராய் அவர் இல்லற நன்கு வளர்த்தது இந்நாடே. என்ன குழந்தையா அப்படியே அணைத்து கொண்டு அவள் மார்பில் இருந்து அமுதத்தை தந்தது இந்த மண் தான். இதோட பாரதி செல்ல எதை நெஞ்சில் அறையுமோ அந்த காட்சியை காட்டுகிறாங்க. இந்த உலகத்தில் யார் பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? யார் ஒருவருக்கு தாயும் தந்தையும் நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உலக மகா கோடீஸ்வரர்கள் குழந்தைகள். ஆனால் ஒரு நாள் வரும், அது தவிர்க்க முடியாது. ஈண்டெடுத்த தாய், தோளில் நமக்கு தூக்கி வளர்த்து நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த தந்தை இப்போது ஆவி போன நிலையில் அங்கே கிடத்தப்பட்டிருப்பார்கள். உற்றார் உறவினர் சுகுள்ள நிற்கிற போது ஒருவர் சொல்வார், வைத்து விட்டாயா, திரும்பி பாராமல் போ. அப்போது அந்த நெஞ்சத்தில் அதை செய்துவிட்டு போகிற மகனுடைய வேதனையை இதுவரை எந்த ஒரு இலக்கிய ஆசிரியனும் வர்ணிக்கலையா. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அவன் காலடி எடுத்து வைக்கிற போது ஒவ்வொரு அடியும் பாறாங்கல்லாக அவன் கால் கணக்காதா? கணக்குமல்லவா? அடுத்த நாள் போகிறார் அந்த இடத்திற்கு. அங்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? நம்ம ஊர்ல சொன்னா அஸ்திம் வாங்க இல்லையா? பாரதி சொல்லுகிறார், பின்னர் அங்கு அவர் மாய, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தாத்தா, என் பாட்டி, என் பூட்டன், என் பூட்டி, இவர்களெல்லாம் மாய. பின்னர் ஆங்கவர் மாய, அவர் உடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. என்னுடைய தாயையும் தந்தையும் நான் தீயில் கொடுத்து எரித்தேனே, மிஞ்சியது எது தெரியுமா? சாம்பல் அல்ல, மகரந்தத்துவ அவருடைய பூந்துகள் ஆழ்ந்ததும் இந்நாடே. இதை நான் வணங்க வேண்டாமா? இதை நான் வணங்க வேண்டாமா? என் தாய் கன்னியராகி கழித்தது இந்த நாடு. கடைசியாக நான் அவளுக்கு விடை கொடுத்தது இந்த நாட்டில். அவளுடைய பூந்துகள் ஆர்ந்தது இந்த நாட்டில். அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். எங்க போய் பாரதி தேசபக்தியை விதைக்கிறான் பாத்தீங்களா? இந்த ஒரு பாடலை படித்து உண்மையாக படித்த ஒருவனால் இந்த நாட்டை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. அதுதான் பாரதியின் மந்திரம். தீரன் செண்பகராமன் பிள்ளை ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை நமக்கு தந்தவர் செண்பகராமன் பிள்ளை. அதை பரவலாக்கிய பெருமை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு. தீரன் செண்பகராமன் பிள்ளை நஞ்சூட்டித்தான் கொல்லப்பட்டார் என்பதுதான் செய்தி. ஜெர்மனி அவர் ஆவியை விடுவதற்கு முன்னால் தன் மனைவியிடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? இங்கே என்னை எரித்து விடுங்கள், ஆனால் என் சாம்பலை ரைன் நதியிலோ எதிலேயோ கரைத்து விடாதே, பத்திரமாக வைத்துக்கொள். ஒரு நாள் நம் பாரத தாய் அடிமை விலங்கை உடைத்து எரிவாள். அதற்கு பிறகு இதை கொண்டு போய் நான் பிறந்து வளர்ந்த திருவனந்தபுர நகரத்தில் ஓடுகிறதே கரமனை ஆறு, அதில் கரைத்து விடு. அப்படித்தான் அவங்க மனைவி வைத்திருந்தாங்க. அதன் பிறகு அந்த மகரந்த தூள் கரமனை ஆற்றில் தான் கரைக்கப்பட்டது. கரமனை ஆற்றில் தான் கரைக்கப்பட்டது. அப்போ பாரதியினுடைய இந்த கவிதை ஆவேசம், சில பாடல்களுக்கெல்லாம் நம்ம விளக்கமே சொல்ல முடியாது. விளக்கமே சொல்ல முடியாது. பாரதி பாடுகிறார், இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு ரெண்டு மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. இந்த வரிகளுக்கு மட்டும் விளக்கம் எழுதுனா அதுதான் என் சகோதரர் ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு இத்தனை தொகுதிகள் எழுதினார் அல்லவா? அத்தனையும் இந்த ஒரு பாட்டிற்கு தரப்பட்ட விளக்கம்.
இந்த ஒரு பாட்டிற்கு தரப்பட்ட உரை. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு ரெண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேன். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குகிறார் நேதாஜி. என்னுடைய இளைஞர்களுக்கு தெரியணும்ப்பா, ஃபாதர் ஆஃப் தி நேஷன் நமக்கு தெரியும். யார் தெரியலப்பா? தேச தந்தை யார் தெரியும்? இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஹீரோ ஆஃப் தி நேஷன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இளைஞர்கள் இதுக்கு கொஞ்சம் நல்லா கைதட்டி இருக்கலாமப்பா, இல்லையா? யாருன்னு கேட்குறீங்களா? சரி, அதை பத்தி இப்ப எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அவருடைய இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவிற்குள் வருவதற்குரிய காலம் கனிந்து விட்டதா என்று பார்ப்பதற்காக சில பேரை அனுப்பியிருக்கிறார். சென்னைக்கு 3 பேர் வருகிறார்கள். வேலூரை சார்ந்த ஆனந்தன், கேரளத்தை சார்ந்த அப்துல் காதர், ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமுதேவர். ஆனால் காட்டி கொடுக்கக்கூடிய பண்பு என்பது இந்தியர்களுடைய ரத்தத்தில் இயல்பாக ஊறி போனது. அந்த பண்பின் காரணமாக இந்த 3 பேரும் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். 3 பேருக்கும் தூக்கு தண்டனை. அந்த நீதிபதி சொன்னார், ராமுதேவனுக்கு வயது 19, 20 வயது கூட ஆகவில்லை, ஆகவே அவனுக்கு ஆயுள் தண்டனை தருகிறேன். இல்லை இல்லை, இந்த வயதிலேயே இப்படி இருந்தா இவன் பெரியவனானா என்ன ஆகும் என்று நம்முடைய ஒரு வழக்கறிஞர், பேர் வேண்டாம், கேட்டதனால் அவருக்கும் தூக்கு தண்டனை தரப்பட்டது. 3 பேரும் தூக்கில் போடப்பட்டார்கள். ராமுதேவனுக்கு 3 தங்கைகள். அவனுடைய தாயின் பெயர் காளியம்மாள். அப்பாவோடு மலேசியாவுக்கு பிழைக்க போனவர். மகன் தூக்கிலேற்ற செய்தி கேள்விப்பட்டு தந்தை பைத்தியம் பிடித்து அலைகிறார். விடுதலை பெற்ற பிறகு அவருடைய இது நடந்த வரலாறு சகோதரர்களே. அவருடைய தாய் காளியம்மாள் நமது அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் கணவர் பைத்தியமாக அலைகிறார், என் மகன் தூக்கில் தொங்கிவிட்டான், எனக்கு வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லை, மாதம் 50 ரூபாய் கொடுத்தால் என் வாழ்க்கை கழியும். தரப்படவில்லை. 1 மாதம் கழித்து எழுதினார்கள், என் மகனுடைய புகைப்படம் ஒன்றுதான் இருந்தது, நான் அனுப்பிய விண்ணப்பத்தில் அந்த புகைப்படத்தை ஒட்டி அனுப்பிவிட்டேன், தயவு செய்து என் மகனை நினைவு கூறுகிற வகையில் நான் பார்த்து நெஞ்சில் வைத்துக் கொள்வேன், அந்த விண்ணப்பத்தையாவது திருப்பி கொடுத்து விடுங்கள். தரப்படவில்லை என்பதுதான் வேதனையான வரலாறு. இப்போ இந்த பாடலை நினைச்சு பாருங்க. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு ரெண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேனே. நம்முடைய தேசிய கொடி பறக்கிற போது அதில் தன் மகனை இழந்த ஒரு தாய் காளியம்மாளுடைய கண்ணீரும் சேர்ந்து இருக்கிறது என்பதை என் இளைஞர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நண்பர் ஜெயந்தா அருமையாக ஒன்று எழுதினார், எல்லா நாட்டு கொடியும் கயிற்றில் தான் பறக்கும், எங்கள் நாட்டு கொடி சாதாரண கயிற்றில் பறக்கவில்லை, விடுதலைக்காக போராடி தங்கள் உயிரை தந்தார்களே தியாகிகள், அவர்கள் மனைவிமார்களின் கழுத்தில் இருந்து இறக்கப்பட்ட மஞ்சள் கயிற்றால் பிரிக்கப்பட்டுதான் எங்கள் நாட்டு தேசிய கொடி பறக்கிறது. பறிக்கப்பட்ட உயிர்களில் பிரிக்கப்பட்ட கயிற்றால் எங்கள் கொடி பறக்கிறது. அடுத்த ஸ்டான்ஸா சொன்னா வேண்டாம். அதனால எப்படிப்பட்டவர் பாரதி என்பதை தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் விரும்பியதெல்லாம் ஒன்றுதாங்க, புலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே பாடியிருக்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, அச்சம் என்ற சொல் கூட எங்கள் தமிழ் அகராதியில் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் பாரதி. அவர் எழுதுகிறார், எல்லா நோய்களுக்கும் காரணம் பயம். கொடுங்கோல் அரசர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை அடக்கி ஆள்வதற்கு எது காரணம்? அந்த மக்கள் நெஞ்சில் இருக்கிற பயம். இந்தியா இன்று ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன? நம் மக்கள் நெஞ்சில் இருக்கிற பயம். இந்த பயத்தை அகற்றுவதுதான் என் வேலை என்று சொன்னவன் சொல்லுகிறான். அப்போ நிதான கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அதை பத்தி சொன்னா விதியும். பாரதி எழுதுகிறார், நிதான கட்சி என்ற ஒன்று இருக்கிறது, அதில் நிதானம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பயம்.
நிதானம் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அதில் நிதானம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா, அர்த்தம் என்ன தெரியுமா? பயம். அதுலதான் நடிப்பு சுதேசிகள்ல அவர் சாடி இருக்கிறதெல்லாம் இந்த பயம் என்கிறது ஒன்று இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை பாரதி யார் என்பதற்கு ஒரு சான்று மட்டும் சொன்னா போதும். பாரதி ஒன்னும் செல்வ செழிப்பில வளர்ந்தவன் அல்ல, வறுமைதான். கடைசி வரைக்கும் போராட்டம் தான். பாரதிக்கு மட்டும் இல்லை, புதுமைப்பித்தனுக்கும் தான். வாழ்நாள் முழுக்க போராட்டம் தான். ஒரு நாள் ஜி.ஏ. நடேசன் என்பவர் அவரை கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற ஒரு பெரிய வழக்கறிஞரிடத்துல கொண்டு போகிறார். அவர் காங்கிரஸ்காரர், ஆனால் மிதவாதி. அவரிடத்தில் போகிறார். இவர்தான் பாரதி என்கிறார். கவிதை பாடுவாரோ என்று கேட்டவுடனே பாரதி பாடுகிறார், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. அந்த பாடலை கேட்டவுடனே கிருஷ்ணசாமி ஐயர் எழுந்து நின்றுட்டார். அவர் வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாம் காலுக்கு வந்துட்டாங்க. வந்தே மாதரம் என்போம், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. இந்த 3 பாடல்களை பாடின உடனே கிருஷ்ணசாமி ஐயர் கரங்கோப்பி சொன்னார், இவர் சாதாரண மனிதர் அல்ல, மகாகவி. இந்த 3 பாடல்களையும் அச்சிட்டு நமது இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும், அதற்காக நான் 100 ரூபாய் தருகிறேன் என்று கொடுக்கிறார். பாரதியினுடைய பாடல்கள் முதலில் அச்சு வாகனம் ஏறியது கிருஷ்ணசாமி ஐயர் கொடுத்த 100 ரூபாயில் தான். காங்கிரஸ் கட்சிக்காரர்களிடையே அன்றைக்கு ஒரு தீர்மானம் இருந்தது, ஆங்கிலேயர் ஆட்சியில் எந்த பதவியும் பெறக்கூடாது. ஆனால் கொஞ்ச நாளில் கிருஷ்ணசாமி ஐயருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி கொடுத்ததும் ஏற்றுக்கொண்டார். பாரதி சும்மா இருக்க வேண்டியதானே, நமக்கு உதவி செய்தவர், எத்தனை வகையில அதை நம்ம சமாளிக்கலாம். ஆனா பாரதி என்ன எழுதினார் தெரியுமா? இந்தியா பத்திரிகையில ஒரு தலைப்பு, தலையங்கம், நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. 100 ரூபாய் கொடுத்தவர். ஓய் கிருஷ்ணசாமி ஐயரே, என்ன காரியம் ஐயா செய்து விட்டீர்? நேற்று வரை நீர் காங்கிரஸ்காரர், வந்தே மாதரம் என்று முழங்கினால் வந்தே மாதரம் என்று நீரும் முழங்கியவர். நாளை வந்தே மாதரம் என்று சொன்ன ஒருவரை உம்முன் கொண்டு வந்து நிறுத்தினால் உமது கருப்பு அங்கியை கலற்றி வைத்துவிட்டு வந்தே மாதரம் என்று முழங்குவீரா, அல்லது அவருக்கு காராக்கிரக தண்டனை கொடுப்பீரா? ஓய் கிருஷ்ணசாமி ஐயரே, நாயும் பிழைக்கும் இந்த பிழை. எவ்வளவு நெஞ்சுறுதி இருக்குன்னு தெரியுமா? ஆனா கிருஷ்ணசாமி ஐயரை பாராட்டணும். இவ்வளவு அடி வாங்கின பிறகும் கூட பாரதிக்கு உதவி பண்ணிட்டு இருந்திருக்கிறார் இல்லையா? அதுதான் ஐயா பாரதி இல்லையா? அது பழக்கம். இங்க அப்படி பேசுவது முறை இல்லை, விரைவில் முடிச்சிருக்க. அவன் மகாகவி என்பதற்கு 1000 சான்றுகள் சொல்லலாம். அதுல ஒன்று லாலா லஜபதி ராயின் பிரலாபம். இந்த கவிதையை படிச்சிருப்பீங்க. பாரதி யார் என்பதை காட்டுகிற கவிதை. ஒரு பத்திரிகையில ஒருத்தன் எழுதுறான், விரைவிலேயே 1857 நடந்ததை போன்ற ஒரு புரட்சி வர இருக்கிறது. சிவில் மிலிட்டரி கெசட் என்பது அந்த பத்திரிகைக்கு பெயர். அது ஒன்றும் பிரபலமான பத்திரிகை அல்ல. அதுல ஒருவர் எழுதுகிறார், ஒரு புரட்சி வரப்போகிறது, அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் லாலா லஜபதி ராய் தான். அந்த புரட்சி நடக்கிற போது ஆங்கில பெண்களுடைய தலைகள் வெட்டி வீசப்பட்டு வீதியில் கிடக்கும்னு எழுதுகிறார். இந்த பத்திரிகையை சாட்சியாக வைத்து லாலா லஜபதி ராயை நாடு கடத்துகிறார்கள். இந்த செய்திக்காக அவருக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது, நாடு கடத்துறாங்க. அப்போது நாடே குமுறுகிறது. அந்த நேரத்தில் அவர் வருந்தியதாக பாரதி பாடுகிறார். எனக்கு முழு பாடலையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, இந்த 2 வரியை மட்டும் சொல்லுகிறேன். அந்திலை போல்வாள், அவருடைய மனைவியை சொல்லுகிறார். அந்திலை போல்வாள், என்னை அரைக்கணமேனும் பிரியாள், பிரிந்தால் குந்தி மனம் சோர்வாள், இக்கோலம் பொறுப்பாளோ. அவருடைய மனைவியை பற்றி அவர் நினைக்கிறாரா? நல்லா கவனிங்க. அந்திலை போல்வாள், என்னை அரைக்கணமேனும் பிரிந்தால் குந்தி மனம் சோர்வாள், இக்கோலம் பொறுப்பாளோ. அந்தில் என்பது எத்தகைய பறவை தெரியுமா? 2 பறவைகளும் ஒன்றாக, நீர் பறவை, 2ம் ஒன்றாக போகுமா, நடுவுல ஒரு தாமரை பூ, அது பிரிந்து சேருமா, அந்த பிரிவை கூட தாங்காம பெண் பறவை இறந்து போயிடுவான். இந்த பறவைக்கு தான் அந்தில் என்று பெயர். துணையினுடைய பிரிவை அரை கணம் கூட தாங்காது. சைமன் கமிஷன் வருகிறது. அந்த சைமன் கமிஷனை எதிர்த்து லாலா லஜபதி ராய் தலைமையில் ஊர்வலம் நடக்கிறது.
அவரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அடிக்கிறான். லாலா லஜபதி ராய் கீழே விழுகிறார். நமது பாரத நாட்டின் பெருந்தலைவன் எங்கோ இருந்து வந்த ஒரு பரங்கியனால் மார்பில் மிதிக்கப்பட்டான். அப்போது அவருக்கு வயது 53. அப்போது லாலாஜி சொன்னார், என் மீது அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சவப்பெட்டியின் மீது அடிக்கப்பட்ட ஆணி. அவரை மருத்துவமனையில் சேர்த்தாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவருடைய வயது 53 என்றால் அவருடைய துணைவி அம்மாவுக்கு வயது என்னவா இருக்கும் இல்லையா ஐயா? நான் சொல்ல போவது கதை அல்ல பெரியோர்களே, என் இளையவர்களே, நான் சொல்வது கதை அல்ல. நீங்கள் புத்தகத்தில் படிக்காத இந்திய நாட்டினுடைய உண்மையான வரலாறு. 1:53 லாலாஜி அமரராகிறார். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிறார்கள். வீட்டில் அழுகை சத்தம். ஏன் என்று கேட்டால் சொல்லுகிறார்கள், 1:45 நன்றாக இருந்த அம்மா திடீரென்று கீழே விழுந்தார்கள், அவ்வளவுதான். லாலாஜியினுடைய உயிர் 1:53 பிரிந்திருக்கிறது. அவருடைய மனைவியினுடைய உயிர், ஆரோக்கியமாக இருந்த அந்த தாயினுடைய உயிர் 1:45 பிரிந்திருக்கிறது. அந்த தாயின் பெயரை எல்லாம் மரியாதையோடும் சொல்லுகிறேன், ராதா தேவி. இப்போ சொல்லுங்க, எங்க பாரதி சொன்னாயா, ராதா தேவி யார் தெரியுமா? அன்பில். எங்கள் மகாகவியே, எப்படி உனக்கு இந்த ஓமை வந்தது? அன்பிலை போல் வாழ், என்னை அரைக்கணமேனும் பிரிந்தாலும் குந்தி மனம் சோர்வாள், இக்கோலும் பொறுப்பாளோ. லாலா லஜபதி ராய் நாடு கடத்திய போது ராதாதேவியை அன்பில் என்று சொல்லுகிறான், துணையை பிரிந்து வாழாத உயிர் என்று. உண்மையாகவே லாலாஜியினுடைய உயிர் போவதற்கு முன்னால் ராதாதேவியினுடைய உயிர் போயிற்று என்றால் பாரதி இதை எவ்வாறு எழுதினார்? அவன் மகாகவி, அவன் பேனா எழுதும். அவர்தான் பாரதி என்பதை மறந்து விடாதீர்கள். என் இளைஞர்கள்ட்ட ஒரு தாத்தாவா சொல்றோம்மா, என் பேர பிள்ளைகள்கிட்ட சொல்றதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். பாரதியினுடைய யோக சக்தி என்ற பாடல்களை தயவு செய்து படிங்கப்பா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமாக வருகிறதற்கு பாரதியினுடைய யோக சக்தி பயன்படும். அதுல பாரதி எழுதுகிறார், விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீர சக்தி நினதருளே, என் கண்ணும் கருத்தும் என கொண்டு மனம் கசிந்து 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 உருகி நான் பண்ணும் பூசணைகள் எல்லாம் வெறும் பாலைவனத்தில் இட்ட நீரோ, இதை என்னும் சிந்தை உனக்கு இல்லையோ, அறிவில்லாமல் அகிலம் அளிப்பாயோ. என்ன துணிச்சல் பாருங்க. பராசக்தியை பார்த்து கேட்கிறான், உனக்கு அறிவே கிடையாதா? அப்படியானா அவளோடு அவனுக்கு எவ்வளவு நெருக்கம். காளி, வலிய சாமுண்டி, ஓங்கார தலைவி என் ராணி. யார? பராசக்திய. காளி, வலிய சாமுண்டி, ஓங்கார தலைவி என் ராணி. பல நாள் இங்கு என்னை அழைக்கலாமோ, மனம் நாடிய பொருள் அடைதற்கு அன்றோ, மலர் தாளில் வீழ்ந்து அபயம் கேட்டேன், அதை தாராயனில் உயிரை தீராய், துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன், கருநீலி என் இயல்பு அறியாயோ. சொன்னபடியே செய்துட்டான் ஐயா. காளியிட்ட சொன்னா, துன்பம் அடுக்கடுக்காக வந்தால் நான் உயிர் வாழ மாட்டேன். சொந்தபடியே 39வது வயதில் தன் மூச்சு காற்றை நிறுத்தி கொண்டவன் தான் மகாகவி பாரதி. அவன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? சாதாரண வரம் இல்லைங்க. ஐயம் தீர்ந்திட வேண்டும், புலை அச்சம் போய் ஒளிதல் வேண்டும், பல பைய சொல்வது இங்கு எங்கனே, முன்னை பார்த்தன் கண்ணன் இவர் நேரா, என்னை உய்ய கொண்டருளல் வேண்டும். அடி யார? பராசக்திய. அடி உன்னை கோடி முறை தொழுதேன், வைய தலைமை எனக்கு அருள்வாய். எதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறான் பாருங்க. இந்தியாவுடைய பிரதமராக அல்ல, ஆசியாவினுடைய தலைவனாக அல்ல, உலக தலைவனாக என்னை ஆக்கு. அடி உன்னை கோடி முறை தொழுதேன், வைய தலைமை எனக்கு அருள்வாய். என எனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று தன்னை நம்பிய கவிஞன். இந்த நாளில் அவனை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நான் நன்றி கூறுகிறேன். நான் தொடங்குகிற போது ஒரு நிமிடம் தான் தொடங்குகிற போது ஐயாவுடைய கவிதையில தான் தொடங்கினேன். அந்த கவிதையினுடைய பிற்பகுதியில் உள்ள 4 வரியை சொல்லி நான் இப்போ நிறைவு செய்கிறேன். நான் தொடங்கிய கவிதை முதலில் ஐயா அதை நிறைவு செய்கிறார். 100 ஆண்டு வாழ்வேன் என்று சொன்னவன் இல்லாமலேயே அவனுடைய 100ஆண்டு விழா வந்தது. காலனை காலால் உதைப்பேன் என்று சொன்னவனே நீ வாழ்கிறாய்,
எங்க தெரியுமா? ஆவேசம் கொழுந்து விட்ட கவிதைகளில், எங்கள் புதுமை பெண்களின் புது நடையில், வீர இளைஞர்களின் மூச்சு காற்றில், எங்கள் இளைய பாரதத்தின் கம்பீரமான அறிவின் ஆற்றலில் அவன் வாழ்கிறான். அவன் நேற்றின் நடவாய், இன்றைய பயிராய், நாளைய மாணிக்க கதிர் விளைச்சலாய் வாழ்கிறான், வாழ்வான். நன்றி.